இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மர்மமான ஒரு கிராமத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமத்தை வந்துட்டு அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டே வந்துட்டு மக்கள் வந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டிருக்காங்க. அப்படி அந்த கிராமம் என்ன எங்கே இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சிங்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு தீவில் தான் வந்துட்டு இந்த அவுடோவன் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. இது ஆக மொத்தத்தில் எந்த நாட்டில் அப்படின்னா சைனா நாட்டில் வந்து இருக்குது. நம்ம பக்கத்து நாடான சைனா நாட்டில் தான் இந்த வந்து கிராமம் இருக்குது. இந்த கிராமம் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே பச்சை பசேன்னு, பார்க்குற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இப்போ வந்து செழுமையாக இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து மனுஷங்க வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கிராமமாக வந்து இது இருந்ததுனாலேயே என்னவோ தெரில, அந்த மக்கள் எல்லாரும் அங்கேருந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நகர்ப்புறத்துக்கு வந்து போயிட்டாங்க. எதனால அப்படின்னா அங்கே வந்து போதிய உணவு இல்லை, மருத்துவ வசதி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வந்து மக்கள் வந்து தங்குறதுக்கே வந்து அங்கே ஏதோ ஒன்று வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்குது, அதாவது கோஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அந்த இடத்துல அது வாழ விடலை அப்படிங்கிறதும். அங்கே மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நகர்ப்புறத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய தேவைகளுக்காக வந்துட்டாலும் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட செழுமையே இல்லாத, செழிப்பாகவே இல்லாத, பச்சை பசேன்னு இல்லாமல் ரொம்ப வறண்டு போன அந்த மீனவ கிராமத்தில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து நேச்சர், அதாவது இயற்கை வந்து பச்சை பசேன்னு வந்துட்டு பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த கிராமத்தை ஃபுல்லாமே வந்து மாற்றி விட்டுருச்சு. நிறைய செடி கொடி இலைகள் பாசான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நேச்சர் வந்து அங்கே பயங்கரமாகவே வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேன்னு இருக்கும். வீட்டுடைய சுவர், அதுக்கப்புறம் ஜன்னல் கதவு எல்லாத்துலேயுமே பச்சை பசேன்னு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடியது இந்த கிராமம். இந்த கிராமத்துல மக்கள்லாம் வந்து அதான் பச்சை பசேன்னு ஆயிடுச்சே, இனிமேல் இந்த கிராமத்துல வந்துட்டு நம்ம போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா அந்த சீன கவர்மெண்ட் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, அந்த இடத்துல வந்து வேண்டாம், மக்கள் போய் அங்க தங்குனாங்க அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்துட்டு இப்போ வந்து சீன கவர்மெண்ட் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மக்களை வந்து அந்த இடத்துல மறுபடியும் போய் தங்குறதுக்கான ஒரு உரிமை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கொடுக்கல. மெஜாரிட்டி வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பேய் இருக்கு பாருங்க, நாங்க இருந்த வரைக்கும் நாங்க மக்கள் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வறுமை வறட்சியா இருந்துச்சு, இப்ப நாங்க அந்த இடத்த விட்டு வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பயங்கரமா செழிப்பா வந்து இருக்கு. இதுல இருந்தே தெரியலையா அங்க உண்மையாலுமே வந்து அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. 3000 வீடுகள் வந்து இருந்திருக்கிறதாவும் இப்ப அந்த 3000 வீடுகளும் வந்து அபேண்டன்ட் ஆக்கி அப்படியே கைவிடப்பட்ட நிலைமையில இப்பவும் இருக்குது அந்த கிராமத்துல. அந்த கிராமத்துல இதுதான் வீடு, இதுதான் மலை, இதுதான் வந்து அப்படி அதோடைய இடம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து இயற்கை வந்து பச்சை பசேன்னு எல்லாத்தையும் வந்து நல்லா என்ன சொல்றது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி சீன கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்து இந்த கிராமத்தை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தலாமே தவிர்த்து இங்க மக்களுக்கு வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் வந்து அபேண்டன்ட் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Lani.